வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. ஜெயிலர் 2 படம் தான் கடைசியா சினிமாவில் இருந்து ஓய்வு பெறுகிறாரா ரஜினிகாந்த்? வாங்க விரிவா பார்க்கலாம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய அளவில் இன்றும் சூப்பர் ஸ்டாராக வலம் வராரு ரஜினிகாந்த். 74 வயதிலும் இளைஞர்களுக்கு போட்டி போடும் அளவில் சுறுசுறுப்பாக இயங்கிட்டு வராரு. படங்களில் நடிப்பது, பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது என தொடர்ந்து தன்னோட பிரசன்ஸை காட்டிட்டு வராரு. ரஜினி நடிப்பில் கடந்த சில வருடங்களாக வெளியான படங்கள் சரியான வெற்றியை பெறவில்லை அப்படின்னு சொன்னாலும், ஜெயிலர் படம் வெளியாகி அவரது மார்க்கெட்டை மீண்டும் பல மடங்கு உயர்த்தியது. ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட உலக அளவில் 700 கோடிகளுக்கு மேல வசூல் செய்தது. அதனைத் தொடர்ந்து வெளியான வேட்டையன் படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. தற்போது ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடித்து முடித்திருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14 திரையரங்குகளில் வெளியாகி இருக்குது. இந்த படத்துல ரஜினிகாந்துடன் சத்யராஜ், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், பாலிவுட் நடிகர் அமீர்கான் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைக்கும் இந்த படத்துக்கு கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கக்கூடிய இந்த கூலி படத்தின் மீது ரசிகர்கள் உச்சகட்ட எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் இசையமைப்பாளர் அனிருத் அளித்த பேட்டியில கூலி படத்தை முழுவதுமா பார்த்து விட்டதாகவும் படம் சூப்பராக வந்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. கூலி படம் முடிந்த உடனே ஜெயிலர் 2 படத்துல இணைஞ்சிருக்காரு ரஜினிகாந்த். நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படம் தொடர்பாக வெளியான ப்ரோமோ வீடியோ தாறுமாறு வரவேற்பை பெற்றது. தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு கேரளாவில் நடைபெற்று வருது. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஜெயிலர் படத்தின் முதல் பாகத்துல நடித்த ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. மேலும் சிலர் இந்த படத்துல இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு ஜெயிலர் 2 படத்தை வெளியிட திட்டமிட்டு வராங்க. இந்த படத்துக்கும் அனிருத் தான் இசையமைக்கிறாரு. இப்படி பிஸியாக நடித்து வரும் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகு சினிமாவில் இருந்து விலக உள்ளதாக ஒரு வதந்தி வெளியாகி அதிகம் பரவ தொடங்கியது. 74 வயது ஆகியுள்ள தனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு ரஜினிகாந்த் முடிவு செய்துள்ளதா சொல்லப்படுது. ஆனா இதற்கு ரஜினிகாந்தின் மனைவி லதா அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் ரஜினிகாந்த் ஓய்வை பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை, இன்னும் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க கதை கேட்டுக்கிட்டு வராரு, விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ரஜினி அவர்களின் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துல இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.